ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. ப்ரீவியஸ் வீடியோவில் தேவிரா புக்கிலேருந்து பாரதிதாசன் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சிலபஸ் டாப்பிக்கில் இருந்து நாமக்கல் கவிஞர் மற்றும் பிற கவிஞர்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம தேவிரா புக்கிலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் 4 இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்கட்டும், அதில் பார்த்திங்கன்னா புக்கு சோர்ஸ் இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் 1 or 2 கொஷின் வந்து தேவிரா புக்கிலேருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம தேவிரா புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பொதுத்தமிழ் சிலபஸ் ஓரியன்டாக சிலபஸில் கொடுத்துருக்குற டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும், இம்பார்ட்டண்ட் மட்டும் பார்த்தா போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை. பெற்றோர் பார்த்திங்கன்னா வேங்கிட ராமப்பிள்ளை, அம்மணி அம்மாள். வளர்ப்பு தாய் பதுலா பிவி என்ற ஒரு இஸ்லாமிய பெண். இவரோட ஊர் பார்த்திங்கன்னா நாமக்கல். இவரோட வாழ்நாள் 19/10/1888 முதல் 24/8/1972 வரை 84 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இவர் ஒரு சிறந்த ஓவியர். முதலாக வரைந்த படம் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அரியணையில் அமர்ந்திருக்கும் 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் படம் வரைந்து தங்கப்பதக்கம் பெற்றார். இது ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. நூல்கள் பாருங்கள். தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ் தேர், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை கவிதை நூல்கள். ஸோ இதில் வந்து என் கதை, சங்கொலி, இதில் மலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராவாக தமிழன் இதயம், தமிழ் தேர், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவனும் அவளும்ன்றது பார்த்திங்கன்னா காவியம். மலைக்கல்லன் வந்து மர்ம நாவல் திரைப்படமாக்கப்பட்டது. மலைக்கல்லன் பார்த்திங்கன்னா சினிமாவாக எடுத்திருக்கிறாங்க. அது வந்து என்னது, ஒரு மர்ம நாவல். இலக்கிய இன்பம் வந்து என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. என் கதை என்று தன் வரலாற்று நூல், அதாவது தன் சுயசரிதையை வந்து என் கதை என்ற பேரில் வந்து வெளியிட்டிருக்காரு நாமக்கல் கவிஞர். கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் பார்த்திங்கன்னா லோகமித்ரன். மேற்கோள்கள் பாருங்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி, மாந்தருக்குள் தீமை கொன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே. ஸோ வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது இந்த பாடல் வந்து நாமக்கல் கவிஞர் பாடினதாக வந்து சொல்லப்படுது. காந்தியை மறக்காது என்றும் சாந்தியை இழக்காதேன்னு சொல்லியிருக்காரு. காந்தியம் நம் உடைமை, அதை காப்பது நம் கடமைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவர் பெரும்பாலும் காந்தியத்தை வலியுறுத்தியதனால தான் இவர் வந்து நம்ம காந்திய கவிஞர்னு வந்து அழைக்கிறோம். தமிழில் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். தமிழில் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஸோ ஒரே ஒரு எழுச்சி உற்றதாகவும் இருக்கும் இவரோடது. பட் இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து விடுதலை போராட்ட காலத்தில் அமைந்ததுனால ஸோ அந்த விடுதலை சிந்தனைகளும் வந்து கலந்து இருக்கும் அவரோட பாடல்களில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. புகழ் உரைகள் பார்க்கலாம். காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து காந்தியத்தை பற்றி பேசினதுனால வந்து இவரை காந்தி கவிஞர்னு அழைக்கிறோம். 1942 ராஜாஜி வந்து இவரை கவிஞராக்கினார். ஸோ வந்து 1942 ராஜாஜி வந்து இவர் அரசவை கவிஞராக்கினார்னு இவர் தான் வந்து முதல் அரசவை கவிஞர். தமிழ்நாட்டோட அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். அவர் யார் ஆக்குனதுன்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி 1942 வந்து அரசவை கவிஞராக்கியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமக்கல் கவிஞர் பற்றி தேவிரா புக்கில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்ணதாசன் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.